இன்னைக்கு பார்க்கறது வந்து கும்பராசி. இந்த கும்பராசிக்கான அதிபதியே சனி பகவான் தான். அவரு ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு வந்து பயிற்சி ஆயிருக்கிறார். ஓகேங்களா? அப்ப அது பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரிஷப வீடு, கன்னிய வீடு, தனுசு வீடு. அப்ப கும்பராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு பார்வை விழும், 8ஆம் இடத்துக்கு பார்வை விழும், 11ஆம் இடத்துக்கு வந்து பார்வை விழும். அப்ப வந்து இருக்கிற இடம் 2ஆம் இடம்ங்கிறது வலு பெறும். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு, வருமானம். அப்ப இதுல வந்து நல்ல ஒரு உங்களுக்கு முன்னேற்றம் வரும். இப்ப நீங்க எந்த வாக்கு சொன்னாலும் வாக்கு பலிதம் நிச்சயமாக ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 2ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா பல், கண் சம்பந்தப்பட்டது, அது சம்பந்தப்பட்ட இஷ்யூ வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. வருமானம் நல்லா வரும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல வந்து நீங்க யாரை பத்தியும் குறை சொல்லவே கூடாது. ஏன்னா 2ஆம் இடம் தான் பேச்சு. ஓகேங்களா? சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதி நியாயத்தை தான் எதிர்பார்ப்பாரு. அடுத்தவங்களை பத்தி குறை சொன்னீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. 2ஆம் இடம் நல்ல இடம். ஆனா அடுத்தவங்களை பத்தி எக்காந்த கொண்டும் குறை மட்டும் சொல்லிட வேண்டாம். அதே மாதிரி வேலையாட்களை பத்தி தவறா பேசிடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் காரகத்துல வந்து வேலையாட்களையும் குறிக்கக்கூடியது சனி பகவான் தான். அவங்கள பத்தி தப்பா பேசிடக்கூடாது. ஊனமுற்றவங்களை பத்தி தப்பா பேசிடக்கூடாது.